சன்லைட்ல போகும்போது ஸ்கின்ல ஏற்படுற மாற்றம் தான் சன்டேனு. இந்த சன்டேனை 1 வீக்ல அதுவும் ஹோம் ரெமெடி மூலம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதற்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெயில்ல வெளியில போகும்போது நம்ம என்ன பண்றோம்னா சன்ஸ்கிரீன் லோஷனை ஸ்கின்னுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு போறோம். இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் மேல SPF 30 SPF 50 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இந்த SPF 30 SPF 50 நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், 300 மினிட்ஸ் 500 மினிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம ஸ்கின்க்கு மேல அப்ளை பண்ண அந்த கிரீமு SPF 30 அப்படின்றது 97% சன்லேருந்து வர்ற UV ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும். SPF 50 அப்படின்றது சன்லேருந்து வர்ற UV ரேஸை நம்ம ஸ்கின்ல 98% பாதுகாக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நான் என்னோட வீட்டிலேருந்து கிளம்பும்போது 9 o'clock ஆஃபீஸ்க்கு கிளம்பி 10 o'clock நான் என் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அப்போ ஆஃபீஸ்க்கு போனோன்னே நம்மளோட ஸ்கின் வந்து வேர்க்கும். அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற க்ரீம் வந்து தொடச்சிருவோம். நம்ம வேர்த்ததுனால தொடச்சிருவோம். அப்போ அந்த க்ரீம் வந்து போயிடும். திருப்பி நான் வெயிலில் போகும்போது திருப்பி நான் அப்ளை பண்ணிட்டு போகும்போது தான் அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான வேல்யூ. ஆர் அதர்வைஸ் வந்து அது வேல்யூவே கிடையாது. சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து கண்டிப்பாக நம்மளை சன்லைட்லேருந்து பாதுகாக்கும். ஆனால் கண்டினியூஸாக நம்ம வெளியில் இருக்கும்போது அதை அப்ளை பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து சன்டேன்லேருந்து தப்பிச்சுக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் கலர் ஆகும். நான் இந்த வீடியோவில் சன்டான் க்ரீம் சன் SPF ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான க்ரீமை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் வீட்டுக்கு வந்து ஹோம் ரெமெடியாக நான் சொல்ல போகிற ஒரு ஹோம் ரெமெடி நான் சொல்லியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி வெயிலில் போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற மெலனோசைட் அப்படின்ற ஒரு செல் வந்து இருக்கும். அதில் UV ரேஸ் வந்து படும்போது மெலனின் அப்படின்ற ஒரு கலர் பிக்மெண்ட் வந்து உருவாகி நம்மளோட ஸ்கின்ல வந்து சில பேருக்கு வந்து அது ரொம்ப டார்க்காகவும், சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே செவந்திருக்கும், நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப கருத்து அந்த ஸ்கின் டோன் வந்து டேன் ஆயிரும். இப்போ இந்த டேனிங் அப்படின்றத வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சரி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஹோம் ரெமெடியை தான் நான் சொல்றேன். சில பேர் வந்து டர்மரிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டர்மரிக்கை வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த சன் டேனுக்கு வந்து டர்மரிக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டர்மரிக்கை யூஸ் பண்ணிட்டு நீங்க வெயில்ல போனீங்கன்னா இன்னமும் உங்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். அதுவும் இல்லாம இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 month-ஆ சன்லைட்ல போய்கிட்டே இருக்கிறேன். இல்லைன்னா லைஃப் லாங் என்னோட வேலையே சன்லைட்ல நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்து நீங்க வந்து ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணுங்க. இப்போ உடனே இப்போ வெயில்ல போயிட்டு வந்த உடனே நீங்க வந்து ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இன்னைக்கு சொல்ல போற ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். நீங்க வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. கர்டில் வந்து உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் மேல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல க்ளோ இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப சூதனிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லெமன் அப்ளை பண்றாங்க, ஆரஞ்சு அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் டோன் வந்து இன்னும் கருத்து போயிடும். ஸோ லாக்டிக் ஆசிட் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து என்ன பண்ணுன்னா சரி பண்ணி கொடுக்கும். டேனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்கின் பாதிக்கப்படுறது தான் டேனிங். அந்த டேனிங்கான ஸ்கின் மேல நீங்க லெமனு, ஆரஞ்சு, அப்புறம் வந்து புதினா இந்த மாதிரியான பொருட்களை அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கின்னை நல்ல சாஃப்டாகவும் அந்த கலரை மாற்றி கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கர்டு யூஸ் பண்ணுங்க. கர்டோட ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கிடையாது, உங்களுக்கு மேல வந்து
வெறும் தயிரை வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சுகர் சேர்த்து அப்ளை பண்ணும்போது அந்த தயிர் வந்து ஸ்கின்னுக்குள்ள நல்ல பெனட்ரேட் ஆகி உங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நம்ம தயிர் போட்டோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப கலர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் அ மெடிசின் மாதிரி தான். உங்களுக்கு டேனிங்கை சரி பண்றதுக்கு கர்டு வந்து பெஸ்ட் ரெமெடி. கர்டு பிளஸ் சுகர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் மேல. தொடர்ந்து அப்ளை பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு வாரம் நான் வந்து வெயில்ல போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து 1 வீக்ல சரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கர்ட் அண்ட் சுகர் வச்சுட்டு நீங்க உங்களோட ஸ்கின்க்கு மேல அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பா சரி பண்ண முடியும்.